மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருச்சியில் நடைபெற்ற நம்ம ஊர் மோடி பொங்கல் விழாவினில் மத்திய அமைச்சர் அமித்ஷா பங்கேற்பு. அரிசி, சர்க்கரை உள்ளிட்ட பொருட்களை பானையில் இட்டு பொங்கல் வைத்து வழிபாடு. மோடி பொங்கல், பல பாரத் மாதா. ஓகே பல பாரத் மாதா. தமிழகத்தில் உள்ள அனைத்து சமுதாய தலைவர்களையும் சந்தித்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு திரட்ட வேண்டும். திருச்சியில் நடைபெற்ற பாஜக மையக்குழு கூட்டத்தில் நிர்வாகிகளுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா வலியுறுத்தல். தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாம் இம்முறை அதிக இடத்தில் போட்டியிட உள்ளதால் கூடுதல் கவனம் தேவை. பாஜக நிர்வாகிகளுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதிரடி உத்தரவு. மானிய விலையில் ஸ்கூட்டர் வழங்கும் திட்டத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சென்னை தீவுத்திடலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 155 புதிய வாகனங்கள் பயன்பாட்டிற்கு வந்தன. ரேஷன் அட்டைதாரர் அனைவருக்கும் பொங்கல் பரிசு வழங்க வேண்டும். தேர்தலை மனதில் வைத்தே ஓய்வூதிய திட்ட அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளதாகவும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் விமர்சனம். இப்போது 5 வருஷம் அவங்க ஆட்சி பண்ணியிருக்காங்க. இப்போ தேர்தலுக்கு 3 மாதம்தான் இருக்குது. தொடர் போராட்டங்கள் தமிழ்நாடு முழுக்க நடக்குது. நிச்சயமாக இது எப்போவுமே எலெக்ஷன் ஒட்டி நிறைய அறிவிப்புகள் வரும். அது எந்த ஆட்சியில் இருந்தாலும் வரும். அந்த வகையில் இப்போ நடக்கின்ற தேர்தலுக்கான முன்னோட்டமாக இந்த திட்டங்கள் அறிவிக்கப்படுவதாக நாம் கருத வேண்டி உள்ளது. மாவட்ட செயலாளர்களின் கருத்தின் அடிப்படையிலேயே கூட்டணி குறித்து முடிவெடுக்கப்படும். தேமுதிகவை கூட்டணியில் சேர்த்துக்கொள்ள அனைத்து கட்சிகளும் விரும்புவதாகவும் பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி. மாவட்டத்தினுடைய அந்த பிரதிநிதிகளாக எங்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் இன்றைக்கி வந்து வாக்களிச்சிருக்காங்க. அதை நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்ப்போம், யார் யார் எந்த கூட்டணி விரும்பி இருக்காங்க என்பதை. உறுதியாக எங்கள் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் விரும்பும் கூட்டணியை தான் தேமுதிக அமைக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தமிழகத்தில் அமையப்போகும் கூட்டணி ஆட்சியில் அமமுக இடம்பெறும். தஞ்சையில் நடைபெற்ற அமமுக பொதுக்குழுவினில் டிடிவி தினகரன் பேச்சு. தேர்தல் நேரத்தில் யார் எதிரி, யார் துரோகி, யார் நண்பன் என்பதெல்லாம் எனக்கு கண்களுக்கு தெரியாது. தமிழ்நாட்டில் எந்த ஆட்சி அமைந்தால் தமிழ்நாட்டிற்கு நல்லதோ அதை செய்திடுவதற்கு என் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீர்கள். தேர்தல் சமயத்தில் துரோகி யார், நண்பன் யார் என்பதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாட்டின் நலனும் அமமுகவின் நலனும் முக்கியம் என டிடிவி தினகரன் பேட்டி. எதிரி என்று இந்த நேரத்தில் யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, துரோகி என்று யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நண்பர் என்று யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாட்டின் நலனும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நலனும் தான் முக்கியம். ஆளுநர் ஆர்.என். ரவியின் குடியரசு தின தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக தமிழக காங்கிரஸ் கட்சி அறிவிப்பு. தமிழக மக்களுக்கும் அரசுக்கும் ஆளுநர் தொடர்ந்து துரோகம் இழைத்து வருவதாக மாநில தலைவர் செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு. கூட்டணி இல்லாமல் தமிழ்நாட்டில் யாரும் வெல்ல முடியாது. அண்மையில் வெளியான தேர்தல் கருத்து கணிப்பை சுட்டிக்காட்டி காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் எக்ஸ் தளத்தில் பதிவு.
தஞ்சை செங்கிப்பட்டியில் ஜனவரி 19ஆம் தேதி நடைபெறவிருந்த திமுக டெல்டா மண்டல மகளிர் அணி மாநாடு தேதி மாற்றம். வரும் 26ஆம் தேதி நடைபெறும் என திமுக தலைமைக் கழகம் அறிவிப்பு. உழவர்களை ஏமாற்றுவதையே திமுக அரசு கொள்கையாக வைத்திருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சனம். பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடும் வகையில் உழவர்களுக்கு வழங்க வேண்டிய 200 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தார். பணி நிரந்தரம், தனியார் மயத்தை கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்த சென்னை எழும்பூரில் உள்ள கூவமாற்றில் இறங்கி தூய்மை பணியாளர்கள் நூதன போராட்டம். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றக்கோரி தொடரப்பட்ட வழக்கு. தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து தமிழ்நாடு அரசு தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் நாளை தீர்ப்பளிக்கிறது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. உலக புகழ்பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான முகூர்த்த கால் நடும் விழா வரும் 15ஆம் தேதி ஜல்லிக்கட்டு நடைபெறும் நிலையில் பணிகளை தொடங்கி வைத்தார் அமைச்சர் மூர்த்தி. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு முகூர்த்த கால் நடும் விழாவின் போது அமைச்சர் மூர்த்தியை பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. விழாவிற்கு அனைத்து சமூகத்தை சேர்ந்த கிராம கமிட்டிக்கு அழைப்பு விடுக்கவில்லை என கூறி வாக்குவாதம். தமிழக அரசு அறிவித்திருக்கும் பொங்கல் பரிசு மக்களை ஏமாற்றுவதற்கான தேர்தல் கால பரிசு. மதுரை சோழவந்தானில் நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் விமர்சனம். 25 எதுவும் கொடுத்தோம், இப்போது 3000 ரூபாய். ஆக சொல்வது ஒன்று, செய்வது ஒன்று. பொங்கல் பரிசாக தெரியவில்லை, மக்களை ஏமாற்றுகிற தேர்தல் பரிசாகத்தான் பார்க்கிறோம். அரசின் திட்டங்களால் மக்கள் பயன்பெறுவதை பார்த்து பொறுக்க முடியாமல் பொறாமையில் குமைகிறார் எடப்பாடி பழனிசாமி. கூட்டணி தலைமை என்ற பதவியிலேயே தடுமாறும் எடப்பாடிதான் முதல்வர் பதவிக்கு வரப்போகிறாரா என்றும் அமைச்சர் சிவசங்கர் சரமாரி கேள்வி. புதுச்சேரியில் 750 ரூபாய் மதிப்பிலான பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணியை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. பச்சரிசி, நாட்டு சர்க்கரை, சமையல் எண்ணெய், பச்சை பருப்பு, நெய் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கும் பணி தொடக்கம்.